ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இந்த தோழரை பாருங்கள். இவர் எப்பொழுதும் ஒரு சில நேரங்களிலே அழுவார். ஒரு நாள் அழுதார். தோழர்கள் கேட்டார்கள், நான் எனது முஸ்அபை நினைத்து பார்க்கிறேன். மக்கா நகரில் எங்களைப் போல ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் இணைந்தார். ஆனால் குடும்ப பாரம்பரியம் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்றார் என்ற ஒரே காரணத்திற்காக உடுத்த துணியோடு விரட்டி அடிக்கப்பட்டார் குடும்பத்தார்களின் மூலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மகனை அரவணைப்பதை போல முஸ்அபை அரவணைத்தார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீதியிலே நடந்தால் அவர்தான் இங்கே வந்து போனார் என்று சொல்லுகிற அளவுக்கு மேனியிலே நறுமணம் கமலும். அவர் அணியாத ஆடை இல்லை, அவர் போடாத செருப்புகள் இல்லை, அவர் பூசாத நறுமணம் இல்லை. அப்படிப்பட்ட முஸ்அப் காலையில் ஒரு உணவு, மாலை ஒரு உணவு, இரவிலே ஒரு உணவு என்று வகை வகையாக உணவு உண்டு வாழ்ந்த முஸ்அப் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் எப்பொழுது சேர்ந்தாரோ அப்பொழுதிலே இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டினி கிடந்தால் அவர் பட்டினி கிடப்பார். அல்லாஹ்வுடைய ரசூலை யாராவது அடித்தால் அவரும் அடி வாங்குவார். அல்லாஹ்வுடைய ரசூலை யாராவது ஏசினால் அந்த கூட்டத்தில் இருப்பார். சமூக பகிஷ்காரம் அபூ தாலிப் கணுவாயில் செய்த போது மரப்பட்டைகளை எல்லாம் கரைத்து கரைத்து குடித்தார் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஹது போரிலே கொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் இறந்தார்கள் என்று பார்வையிட்டு வரும் பொழுது முஸ்அபுக்கு அருகிலே வந்து நின்று அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி நனைகிற அளவுக்கு அழுதார். காரணம், எல்லோரும் ஒரு கவன் துணி வைத்திருந்தார்கள். அந்த கவன் துணியினால் தான் அனைவரும் அடக்கப்பட்டார்கள். எனது முஸ்அப், எங்களுடைய முஸ்அப் உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக கிடந்த போது என்ன வைத்திருந்தார் என்று பார்த்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறிய ஒரு துண்டு. தலை மூடினால் கால் தெரியுமாம், கால் மூடினால் தலை தெரியுமாம். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மூடி காலை புற்புண்டுகளை கொண்டு நிரப்பி அடக்கினார் எங்களுடைய முஸ்அபை. அவரை நான் நினைத்து பார்க்கிறேன். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய சோதனை, 2 சோதனையை கொண்டு அல்லாஹு தஆலா எங்களை சோதித்தான். ஒன்று, மிகப்பெரிய நெருக்கடியான வாழ்வு, அடி உதைகள், உயிர் பலி போன்ற, ரத்தம் சிந்துதல் போன்ற மிகப்பெரிய சோதனைகளை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதித்தான். எல்லா தோழர்களும் அதில் வெற்றி அடைந்தார்கள். 2வது அல்லாஹ் சோதித்தது என்ன தெரியுமா? பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். அந்த சோதனையில் நிறைய பேர்கள் தோற்று போய்விட்டார்கள். அந்த முஸ்அபை நினைத்து நான் அழுகிறேன் என்றார். அந்த முஸ்அபை நினைத்து நான் அழுகிறேன் என்றால் அல்லாஹு தஆலா இம்மையில் கொடுத்து 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 மறுமையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவானோ? இதுதான் அவருடைய அழுகைக்கு மெயின் காரணம்.